மகரிப் தொழுகைக்கு முன்னாடி ஒரு சகோதரர் என்னோட பேசி கொண்டிருந்தார். அதாவது நம்ம பேசிகிட்டு இருக்கிற நேரம் அவர் சொன்னார், போதைப் பொருள் அதிகமாக எல்லா இடத்துலையும் காணப்படுகிறது, இப்போ பெண்களும் அதுக்குள்ளே இருக்கிறாங்க. ஒரு ஏமாந்து போன தாயுடைய சம்பவத்திலிருந்து நான் இந்த தலைப்புக்குள் நுழையலாம்னு நினைக்கிறேன். அந்த சகோதரர் எனக்கு சொன்னார், அவர் ரியல் எஸ்டேட் செய்யக்கூடிய ஒரு சகோதரர். ஒருவருக்கு ஒரு வீடை காட்ட போகிற நேரத்தில் இந்த பக்கத்தில் இந்த ஏரியாவில் ஒரு வீடை காட்ட போகிற நேரத்தில் ஒரு அறைக்குள் ஒரு பெண் தூங்கி கொண்டிருந்தா. அவங்க உம்மா தான் அந்த வீட்டில் இருக்கிறாங்க. நான் கேட்டேன், எத்தனை வயசு மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. ஒரு 30க்கு 40க்கு இடையில் ஒரு 35க்குள்ளே இருக்கும் அப்படின்றார். அந்த அறைக்குள்ளே நான் போகலை, ரெண்டா ஒரு வகையாக தூங்குறா, டக்குன்னு நான் இங்கிட்டு வந்துட்டோம். அவங்க அம்மா என்னை கூப்பிட்டு சொன்னா, இவன் மாப்பிள்ளை வெளிநாட்டில் இன்னொரு பகுதியில், இந்த பகுதியில் தான், இந்த மேகடக்குளன்னாவை புத்கமம் இந்த ஏரியா தான் நான் சொல்கிறேன், இன்னொரு பகுதியில் உள்ள ஒரு பெண், இவ திருமணம் முடித்து மாப்பிள்ளை வெளிநாட்டில், இவக்கு ஐஸை பழக்கிட்டாங்க, ஐஸ் அடிச்சுட்டு தூங்குறா. அன்பிக்கினியவர்களே, ஆங்காங்கே நாம் போகிற வழியில் இப்படியான சம்பவங்களை பேசுகிற நேரத்தில் ஒரு சில பொழுதுகளில் கண் கலங்கி கேட்கிறோம், என்னதான் செய்ய, என்ன செய்ய? எல்லா இடங்களிலிருந்தும் தாவா அல்லாஹ்வின் பால் அழைக்கப்படுகிறது. மக்கள் திருந்த வேண்டும் என்பதற்காக வேண்டி உபதேசம் நடத்தப்படுகிறது. பிள்ளைகள் நல்ல வளர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி அதிகமான மனிதர்கள் அக்கறை செலுத்துகிறார்கள். விசேடமாக தாய் தகப்பன்கள் நிறைய கஷ்டப்படுறீங்க. ஏமாந்து போன ஒரு தாயை நான் சொல்லுகிறேன். தண்ட மகள் என்ன நடந்துச்சுன்னு அவர் சொல்கிற நேரம், அதாவது வெளிநாட்டிலேருந்து மாப்பிள்ளை அனுப்புகிற பணம் இவ கையில் இருக்குதுண்டு இன்னொரு சகோதரி புரிஞ்சு கொள்றா. அவவும் முஸ்லீம், அவ இந்த ஐஸுக்கு அடிமையானவ, அவ தேவையை நிறைவு செய்யணும்னா அவக்கு சில வருமானங்கள் வரணும். இவக்கும் ஐஸை கொடுக்குறா, அவ இன்னொரு ஆள்கிட்ட எடுக்கிறா. அன்பிக்கினியவர்களே, அதனால் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வர்றேன்டா, ஒரு புள்ளைய நீங்கள் உங்களுக்கு புள்ளை கிடைச்சனால கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க. தாய்மார்களே, புள்ளை ஈண்டெடுத்த பிறகு நீங்கள் புள்ளைய பார்த்துருப்பீங்க, அது தூங்கிட்டே இருக்கும். தகப்பன்மார்களும் லேபர் ரூமில் வச்சு உமாமார்கள் புள்ளை எடுத்த பிறகு ஓடுக்கு போட்டால் காட்டுவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், இந்த ஃபோனை செய்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. இந்த கேமரா உள்ள ஃபோனை, ஸ்மார்ட் ஃபோனை டிசைன் பண்ணுறதுக்கு, அதுக்குள்ள விஷயத்துக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. இந்த ப்ரொஜெக்டர், இந்த ஃபேனை கண்டுபிடிக்க, இந்த ஃபேன் மாதிரியா குழந்தை, இந்த பில்டிங் மாதிரியா குழந்தை. பில்டிங்க்கு விலை சொல்லிடலாம், இந்த ஃபோனுக்கு விலை சொல்லலாம். உங்கள் பிள்ளைக்கு என்ன விலை சொல்ல போகிறீங்க? அந்த கண்ணுக்கு என்ன விலை? நம்ம நாட்டுடைய ஜனாதிபதி, முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா அம்மா, அவங்க கண்ணை இழந்தாங்க. அவங்க கண்ணு ஒரு பொம்பிளாஸ்டில் வந்து இதாக போச்சு. இங்கே நாட்டுடைய முதல் குடிமகள். அப்போ அவங்களுக்கு எவ்வளவோ செல்வாக்கு இருக்கு, எல்லாம் இருக்குது. அவங்களுடைய இயல்பு கண்ணு திரும்ப கிடைச்சிச்சான்னு கேட்குறேன். நான் என்ன கேட்குறேன்டா, அந்த இயல்பு கண்ணு திரும்ப கிடைச்சிச்சா? இது கிடைக்காது. நீங்கள் எவ்வளவு பணத்தை கொடுத்தாலும் இந்த கண்ணை திரும்ப வாங்க இயலாது. இந்த கிட்னியுடைய செயலை திரும்ப எடுக்க இயலாது. இந்த ஹார்ட்டுடைய செயல் வந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தர்றது. ஒரு குழந்தை பெத்தெடுத்த உடனே நீங்கள் பார்த்துருப்பீங்க, குழந்தைய அது பாட்டுக்கு தூங்கிட்டே இருக்கும். திடீர்னு கொஞ்சம் நேரம் எலும்போம், பசிக்கிற நேரம் அழுவும், கண்ணை பொத்திட்டு நீங்கள் சாப்பாடு கொடுப்பீங்க. தாய்மார்களே, இந்த வீடு கட்டி இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, உங்கள் புள்ளையே செய்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க. ராத்திரி கண்ணை வச்சிங்களா, பல்லு செஞ்சீங்களா, உள்ளுக்குள்ள குடல் செஞ்சீங்களா, பெறது ஆனா பெண்ணான்னு தெரியாத அளவுக்கு அது உங்க கண்ணு முன்னாடி வந்து உழுவுதண்டா. அதை யாரு செஞ்சது? எந்த ஒன்றும் நீங்க செய்யல. சாதாரண ஒரு டீ கோப்பை கூட சும்மா வராது. அதுக்கு பாலை போட்டு, மாவை போட்டு, இதை போட்டு, சீனியை போட்டு, டேஸ்ட்டை பார்த்து சரியானு பார்த்தா தான் எடுக்கலாம். ஆனா உலகத்தில் அதிசய படைப்பு, அற்புத படைப்பு, விஞ்ஞானிகளுக்கு இதை படைக்கலாமா? விஞ்ஞானிக்கு அதை செய்யலாமா? விஞ்ஞானிக்கு அப்படி இதை செய்யலாமா? பேசுகிற ரொபோ செய்யலாமா? ஏஐ டெக்னாலஜி எல்லாம் வந்திருக்குது.
உங்களுக்கு தேவையானதை பேசுனீங்கன்னா அது பேசும் திரும்ப. ஆனா இந்த நிமிஷத்துல விஞ்ஞானிக்கு உங்க குழந்தைய படைக்க இயலாது. குழந்தை மட்டும் இல்ல, கையில உள்ள ரத்த துளியை கையில கொடுத்துருங்க. இந்த ரத்த துளியை செஞ்சு தாப்பான்னு நீங்க உலகத்துல ஒரு விஞ்ஞானி எனக்கு காட்டுங்க. உங்க கையில உள்ள ஏஐல அடிச்சு ChatGPT அடிச்சு கேளுங்க, எங்கேயாவது செய்யறாங்களான்னு கேளுங்க. ரத்தம் வேற ஒன்றும் இல்லை, நான் வேற எந்த பார்ட்ஸும் சொல்லல. டொயோட்டா வண்டி பார்ட்ஸ் போச்சுன்னா ஜப்பான்ல போய் கொள்வனவு செஞ்சு நீங்க வண்டியில பார்ட்ஸ் செட் பண்ணுவீங்க. நிசான் வண்டியில போச்சுன்னா நிசான் வண்டி. உங்க ஹார்ட் போச்சுன்னா யார் தருவா? கடையில் விற்கிறாங்களா எங்கேயாவது? அமெரிக்காவில் ஹார்ட் செஞ்சு விற்கிறாங்களா? சைனால கிட்னி செஞ்சு விற்கிறாங்களா? நம்பர் 2 பரவாயில்ல, லோக்கல் கிட்னி தான். அந்த டூப்ளிகேட்டாவது விற்கிறாங்களா? ஏன் விற்கிறாங்க? இல்ல, உலகத்தில் இந்த வியாபாரம் தான் அதிகமா. மனித உறுப்புகள் போனால் குடும்பங்கள் எத்தனை கோடியும் செலவழிக்கிறடி. அவன் சில நேரம் ஒரு பொருளை வாங்க 1000 2000 செலவழிப்பான். ஒரு ஆள் உயிருக்கு ஆபத்துண்டா காணி பூமி எல்லாத்தையும் வித்துட்டு அவ்வளவு செலவழிப்பாங்களே. இதை செய்ய முடியலண்டா, இந்த கண்ணை செய்ய இயலாண்டா. தோல்வி. ஓணம்னா சந்திரமண்டலம் போயிட்டு வர்றோம், சுனிதா வில்லியம்ஸ் போயிட்டு வந்தா, போற வழியில் ரிப்பேர் ஆயிட்டு அங்கிருந்து 10 மாசம் 9 மாசம் கழிஞ்சு திரும்ப வர்றா. இங்கிருந்து கேமராவை அங்க விட்டு அங்க போனவன் விண்வெளியில என்ன நடந்துச்சுன்னு பார்த்து இங்கிருந்து ரொக்கெட் அனுப்பி அந்த பக்கத்தில் உழுவுற மாதிரி இல்ல, பயங்கரமா சயின்ஸ் வளர்ந்துட்டு. ஆனால் ஒன்றில் மனிதன் தோத்துட்டான். இறைவன் எதை படைத்தானோ அந்த மனிதனை அவனால் திருப்ப படைக்க முடியல. நீங்க சொல்லுவீங்க மனுஷன் குளோனிங் பண்றான், இந்த ஏஐயால பபா கிடைச்செல்லாம் பேசுறாங்கன்னு. ஆணுடைய உயிரணுவும் பெண்ணுடைய விந்தையும் சேர்க்கலாம், அவனுக்கு பெண்ணுடைய உயிரணுவையும் சேர்த்துடலாம். ஆனால் அதை படைக்க இயலாது. ஜாயின் பண்றது வேற. அது எந்த அளவுக்கு உங்களுக்கு புரியுதுன்னு தெரியல. படைப்பு என்பது இந்த அதுக்கு இவ்வளவு தான் சாப்பாடு கொடுக்கணும்னு கணக்கு போட்டது யாரு? கொஞ்சம் புரோட்டீன் கூடினா என்ன ஆயிரும்? சும்மா உள்ள புள்ளை கூட்டி பாருங்க பாப்பா என்னாச்சு. புரோட்டீன் கூட கொடுத்து பாருங்க, புரோட்டீன் பேர் யூரின்ல, அப்புறமேல வேற நோய் வந்துடும். விட்டமின் எல்லாம் ஃப்ரீ. இந்த ஃப்ரீக்கு பிறகு நீங்க அன்றைக்கு சந்தோஷப்பட்டு, உலக மனிதர்கள் நிறைய சந்தோஷப்படுற நாள் தங்களுக்கென்று அல்லாஹ் கொடுத்த இந்த குழந்தைகளை பார்த்து. அப்படியே அந்த தாயை வச்சு பாருங்க. முஸ்லீமான்னு கேட்கிறேன். முஸ்லீம் தான் என்கிறார். என் மனசுல ஒரு வகையான சிந்தனை வந்தது. எவ்வளவோ ஆலிம்கள் என்று சொல்றக்கூடியவர்கள், தாய்கள் உலகம் எங்கும் பிரச்சாரம் நடக்கும். ரசூலுல்லாஹ் யார் என்ற சிந்தனை எனக்கு அதுக்குள்ள வந்துச்சு. தனியாக ஒருவராக நின்று மிக மோசமான ஒரு சமூகத்துக்குள்ள லட்சக்கணக்கான அறிஞர்களையும் தாய்களையும் கொண்டு வந்து ஒரு இடத்துல வச்சாலும், நீங்க என்னப்பா உலகத்துக்கு செஞ்சீங்க? எவ்வளவு மாத்தி கஷ்டப்படுறாங்க, நம்ம கஷ்டப்படுறோம், எவ்வளவு மாறினாங்க. பெருமானார் 23 ஆண்டு காலத்தில் அவர்கள் நேசித்த குடியை தூக்கி வீசினார்கள். கண்களை கலங்கி இறையாலயத்தில் ஒதுங்கினார்கள். அவரை மாறி ஒரு மனிதரை இந்த உலகத்தில் நீங்க பார்க்கவே முடியாது. நான் என்ன உங்களுக்கு சொல்ல வரேன்னா, அதாவது எங்க பிள்ளைகளுக்கு அவங்கள கண்டு நம்ம கடைசியில் ஏமாந்ததுதான் அந்த தாயோட வேலை. அறையில தூங்குறவங்களுக்கு எவ்வளவு மனவேதனைகள் அதை சொல்லியிருப்பாங்க. ஒன்னு நினைச்சிடாதீங்க, அவங்க தூங்குறாங்க, இதான் நிலைமைன்னு சொன்னா, அந்த மாதிரி முஸ்லிம் சமூகத்துக்குள் இந்த அவல நிலைமை வந்தால் இது ஒரு ஏமாற்றத்தின் ஒரு தன்மை. அதனால உலக வாழ்க்கையில நம்ம பிள்ளைகள், இன்னைக்கு நீங்க பரிசளிப்புகளாக வந்திருக்கிறீங்க, உங்க பிள்ளைகள் ஏமாந்துடக்கூடாது என்பதுக்கு தான் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க. அவங்க குர்ஆனை மனனம் செய்யணும், குர்ஆனை நல்லா ஓதணும், அவங்க அல்லாஹ்வுடைய மார்க்கத்தோட நெருக்கமா நிக்கணும். ஆனா சில அடிப்படைகள் நான் இப்ப சொல்லித்தரேன். இதுல கவனமா நீங்க புரியாட்டி நம்ம தோத்துருவோம். ஏனென்றா இந்த போனை கண்டுபிடிச்ச ஒரு மேனுவல் தருவான், எப்படி தான் ஆபரேட் பண்ணணும். ப்ரொஜெக்டரை செஞ்ச கம்பெனி என்ன பண்ணும், அதுக்கு ஒரு மேனுவல் தருவாங்க. குழந்தை எப்படி வளர்க்கணும் என்றது உங்களுக்கு தெரியுமா? ஏமானாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியுதா? சரி, குழந்தை விட்டுருங்க, நீங்க ஏமாந்துடக்கூடாது. நீங்க ஏமாறதுக்கு உங்களுக்கு என்ன தெரியும்? ஒவ்வொரு ஆளும் தனக்கு விரும்பின மாதிரி நீங்க வாழ தொடங்கினீங்கன்னு வைங்க. எனக்கு பிடிச்சிச்சு மை கார் மை பெட்ரோல், நான் நினைச்ச மாதிரி வாழுவேண்டா, உலகத்தில் பெரும் ஃபித்னா தான் தலை தூக்கும். சாதாரணமா இலங்கையில் உள்ள பிள்ளையெல்லாம் உட்கார வைங்க, அமெரிக்கா பிள்ளையெல்லாம் உட்கார வைங்க, நியாயமா பேசுவோம், உண்மையா சொல்லுங்க. எந்த பிள்ளையோட அறிவு கூட, எந்த பிள்ளை அறிவு கூட?
இங்கேயா அங்கேயா? அமெரிக்காவில், ஐரோப்பாவில். ஏன் கூட அதை அவங்க அப்படி தான் படித்து கொடுக்குறாங்க. அதுக்கு சொல்லுவாங்க நம்ம லோவோட திங்கிங் ஏஷியா, அவங்க ஹையோட திங்கிங். ரீட், ரைட், லிசன். நம்ம 3 தான் செய்வோம். கேட்கணும், பார்க்கணும், எழுதணும். ஸ்கூலில் என்ன சொல்லி தர்றாங்களோ, எதை உள்ளே போட்டோமோ அதை மட்டும் தான் வெளியே கொண்டு வரணும். நாலேஜ் எதை போடுறோமோ அதை வெளியெடுக்கணும். அதில் இல்லாத ஒன்று எக்ஸாம் பேப்பருக்கு வந்தேன்னு வைங்க, 50 பேர் ரோட்டில் இறங்கிடுவான். இந்த டயக்ராம் யார் படித்து கொடுத்தது? எங்கள் சிலபஸில் இல்லை. அது எப்படி போடுவீங்க? அமெரிக்காவில் சிலபஸில் இல்லாத ஆன்சர் இது வரும் கொஸ்டின். ஏண்டா ரீட், ரைட், லிசனோட நிப்பாட்ட மாட்டாங்க. அனலைஸ்ன்னு ஒரு பாட்டு இருக்குது, ஆய்வு பண்ணணும். ஒன்றை படிச்சு கொடுத்தா வேற ஒன்று கேட்பான். நீ உண்மையா படிச்சேன்னா இதை சொல்லு, இதை படிச்சு தரல, இதுல எப்படி இயங்குதுன்னு சொல்லி தந்தனா அதை அனலைஸ் பண்ணி இதை சொல்லு. அதனால அவங்க எங்களை பார்க்கறது ஏஷியாவா, பீப்புள் லேபர் கேட்டகரி, தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரி பீப்புள். எங்களை ஒரு மாதிரியா தள்ளி போட்டு பெட்ரோல் பங்குக்கு போய் பெட்ரோல் அடி. நீங்க உடம்பால வேலை செய்கிற ஆட்கள், நாங்க மனசால வேலை செய்கிற ஆட்கள், மூளையால. அவன் பெரிய மாடி கட்டிடத்துல உட்கார்ந்துட்டு அம்புல ஒரு சேரை போட்டு ஏசியை போட்டு உட்கார்ந்து ரன் பண்ணுவான். எங்கால் உடம்பு, அவன் மூளை. ஸோ அதனால மூளையை அவங்க டெவலப் பண்ணது உண்மை, அதில் சந்தேகம் இல்லை. பொய்யா பேச தேவையில்லை. முஸ்லீம் தான் எல்லாத்துலேயும் பெஸ்ட்னு பேசுறது இல்லை, எது நியாயமோ அது பேசணும். ஆனால் அவர்கள் கடுமையான ஒரு தோல்வியை சந்திச்சுக்கிறாங்க. அவர்கள் டெக்னாலஜி கிட்ட கூட நம்ம பேசலாது. இன்றைக்கு நீங்கள் ஆன்லைன் செய்கிறீங்க, ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணுறீங்க. இப்போதான் அமெரிக்கா ஷாப்பிங் பண்ணுறாங்களா? இப்போதான் செய்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? 2010 அவங்க தொடங்கிட்டாங்க. அவங்கள்ட்ட ஒரு 10 வருஷத்துக்கு போகிறதா இங்கே வரும் சில விஷயம். அவ்வளோ வேகமாக போகிறாங்க. நம்மளை மாதிரியே கண்ணு மூக்கு வாயெல்லாம் இருக்குது. ஆனால் எதில் தோத்தாங்க தெரியுமா? எதில் தோத்தாங்க? அவர்களுக்கு கட்டுப்படையலான்ட்டாங்க. மார்க்கெல்லாம் இல்லை, கட்டுப்படையலான்ட்டாங்க. 16 வயசு புள்ள கிளப்புக்கு போகும், பாப்பா பேச இயலாது. நான் கேட்குறேன், மனுஷனுக்கு மானம் முக்கியம், எழுதப்படாத சட்டம். அதுதானே உடுக்குறாங்க. அவங்க உடுக்குறாங்க, நாங்களும் உடுக்குறோம். யாரும் நிர்வாணமாக போறது இல்லை. உடுக்கிற அளவு தான் வித்தியாசம். 5 மீட்டர் 1 மீட்டர்லாம் தான் வித்தியாசமே தவிர எல்லாரும் உடுக்கிறான். ஆனா அவன் உடுக்கிறது பூரணமா உடுக்கிறானா, பிரச்சனைக்கு உடுக்கிறானா? ஒரு உம்மா அங்கெல்லாம் எந்த அளவுக்கு மாறிட்டுண்டா, கணவன் மனைவியெல்லாம் இல்லை, லிவிங் டுகெதர். ஒரு ஆம்பளை பொம்பளை ஒரு இடத்துல நிற்பாங்க, 3 மாசம் நின்று சலிச்சு போச்சுன்னா பை பைன்னு போயிடுவாங்க. அப்படி ஆனால் பிராக்டிக்கலி எவ்வளவு பிரச்சனை வரும். நான் அதை பேசினா அதுவே போயிடும். நான் என்ன சொல்ல வரேன்னா, விபச்சாரத்தை உலகமே வெறுக்குது, அது சரியில்லைன்றது. திருமணத்தை ஆதரிக்குது. இஸ்லாம் மட்டும் இல்லை, உலகத்தில் நீங்க எங்க போய் கேட்டாலும் அது பிழை, இது சரி. நாட்டில் சட்டம் ஏற்றுற நேரம் விபச்சார விடுதிகள்லாம் ஓகேன்னு சொல்ல மாட்டான், அதெல்லாம் பிழைன்னு தான் சொல்லுவான். லைசன்ஸ் வாங்கி செய்யறது வேற, குடிக்கிறது பிழைன்னு தான் எல்லா மதமும் சொல்லும். லைசன்ஸ் வாங்கி செஞ்சா அது வேறையா போடுவாங்க, சட்டம் அவங்களோட. நான் கேட்கிறேன், உலகத்தில் விபச்சாரம் கூடிய நாடு எது? எது கூடிய நாடு? அதி கூடிய விபச்சாரங்கள் நடக்கிறது நம்ம நாட்டிலையா அமெரிக்காவிலையா? அவங்களுக்கு நைட் லைஃப் இல்லாட்டி செத்து போயிருமா. நைட் லைஃப், கணவன் மனைவி ஊத்தி குடிப்பாங்க வீட்டுக்குள்ள, சாதாரணம். நான் என்ன சொல்றேன், அவங்க படிப்பால் அவங்க பண்பாடுகள் அவங்க நல்லவங்களா மாத்த இயலுமா? படிப்பு அறிவு வளரும், விண்வெளிக்கு போற அளவுக்கு வளரும். ஆனா அவங்க பண்பாடு, ஒரு தாய் கொண்டு போய் வயசுக்கு வந்த உடனே அவங்க புதிய கல்ச்சர் என்ன தெரியுமா? ஒரு பொம்பளை புள்ள வயசுக்கு வந்துட்டேன்னா என்ன பண்ணுவாங்க? இங்க ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க, மூட நம்பிக்கைலாம் இருக்குது. ரோட்ல போறனே ஒரு முட்டையை உடைச்சி தலையில ஊத்தி அதை இதாக்கி அதை மறைச்சி இதாக்கி குமராயிட்டா வாங்க அப்படி இப்படின்னு வாங்க. அதெல்லாம் இஸ்லாத்துல ஒண்ணுமே இல்லை. அப்படி இல்லை, விட்டுருங்க. சரி பரவாயில்ல, ஏதோ ஒன்று பண்றான்னு வைங்களே. அங்க என்ன பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? அங்க உள்ள ஆட்கள்லாம் அந்த பருவம் அடைஞ்சா ஹியூமன் ரைட்ஸ், மனித உரிமை. சின்ன புள்ள விளையாடுது, மனித உரிமை. விளையாடுறது மனித உரிமை, சின்னது அது பாயணும் குதிக்கணும், அதை கெட்டி போடக்கூடாது. அந்த வயசுக்கு வந்தா என்ன உரிமை பேசுறாங்க தெரியுமா? நான் உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்றேன். அதாவது ஒரு தாய் அவங்களே வாகனத்தில் ஏற்றிட்டு போறாங்க. அங்க கிளப்ல ஒவ்வொரு வெரைட்டி இருக்குது. அந்த அடோலசன்ஸ் பருவம், அந்த பருவம் அப்படி கிளப்ல இருக்குது. ஒரு தாய் கொண்டு போய் அந்த கிளப்புக்குள்ள போட்டுட்டு வராங்க. என்ன சொல்றாங்க? பிள்ளைக்கு சொல்றாங்க, என்ஜாய் யுவர் செல்ஃப், டோன்ட் பி பிரெக்னன்ட், டேக் யுவர் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்.
சின்னதோல் இருக்குது. அதான் சொல்றேன், ஒரு தாய், எந்த தாய் எதை பேசக்கூடாதோ அவங்க சொல்றாங்க அந்த வயசுல என்ஜாய் பண்ணணுமா. இவங்களை பார்த்து நீங்க மனுஷ ஜாதியில சேர்ப்பீங்களா மாட்டீங்களா? கடைசியில மென்டலா என்ன பண்றாங்க தெரியுமா? ஒரு சைடுல அறிவாளி, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், நாயை பிடிச்சி பப்பி 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 என்றான். அவன் ரோட்ல போல ஒரு பேக்கை தூக்கிட்டு போமா. என்ன பேக்னா என்னப்பா அது, புக் பேக் என்னன்னா பூனை பேக், அது உள்ளுக்குள்ள பூனைக்கு வச்சுக்கிற பேக் தான். அது பின்னாடி சைக்கோ தெரியுமா அவனுக்கு, மனுஷனோட பேச இயலாது, மென்டல் ஆகி ஒரு பப்பியும் அதுவும் இதுவும். அதுக்காக வேண்டி அந்த டாக்டர்ஸ் மார்களும் மருந்தும் அதுவும். ஏன்னா மனிதனோட இயல்பல் மனிதனுக்கு பேச இயலாட்டி மனிதன் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா மனுஷனை ஏமாத்திட்டான் சிந்தனையில போய் மிருகத்தோட சேர்ந்துருவான். அப்படியே மரத்தை கட்டி பிடிச்சிட்டு இதுதான் என் வைஃப்ன்றான் ஒருத்தன். நான் பொய் சொல்லல, இதுதான் நிஜம். அறிக்கையா பேசினா தலை வலிக்கும் உங்களுக்கு. சில சின்ன பிள்ளை இருக்கிறனால சில வேர்ட்ஸ்களை எனக்கு பயன்படுத்த இயலாது. ஆனால் ஒரு விஷயத்த சொல்றேன், ஒரு அடிப்படைய மனிதர்கள் எங்க பயணிக்கிறாங்க. அறிவாளிகள் என்று சொல்றவ அவன் ஃபர்ஸ்ட் அறிவாளி என்றா ஸ்ரீலங்கால சொல்லுவாங்க, தும்பீம மோடியாகி லட்சணியை கேண்டுவாங்க, போட்டு வச்சிருப்பான் ஒரு இடத்துல. நீ மடையன்றதுக்கு அடையாளமே நீ சிகரெட் குடிக்கிறதாண்டு. ஒன்ன நீ சாகடிக்கிற. எங்க நாட்டில் கூட சிகரெட் குடிக்கிறானா, ஐரோப்பால கூட சிகரெட் குடிக்கிறானா? எங்க குடிக்கிறான்? அங்கதான் கூட குடிக்கிறான். அப்படி படிச்சாலாச்சே, நீ தான் படிச்சவனாச்சே. எங்க நாட்டில் கூட லிக்கர் எடுக்கிறாங்களா, அங்க கூட எடுக்கிறாங்களா? அவங்கதான். அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க, மனிதன் ஏமாறுறான் என்பதுல எந்த வகையிலையும் இந்த அறிவு அவனை காப்பாத்துமெண்டா. உலகத்துல பக்குவம் படிச்சாலுக்கு பாத்தியா, இப்ப சரை இல்ல, குடி இல்ல, போதை இல்ல, என்ன இல்ல, இந்த தீனால் மட்டும்தான் அதை செய்யலாம். அதை ஃபர்ஸ்ட் ஏத்துக்கோங்க. உங்க கல்வில வேற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க சொல்லுங்க, பேசுவோம். வாங்கதான் நான் பயான் இப்ப நான் ஸ்லோவா தான் பேசுறேன், மைக்கு பிடிச்சி நான் ஆன்சர் பண்ணதான் நல்லோம். பயான் பண்றதை விட நம்ம ஸ்லோவா பேசுறது ஓகே. அதனால நீங்க அப்படி இருந்தா சொல்லுங்க, இல்ல ப்ரூவ் பண்ணுங்க. இப்ப பாத்தீங்களா, எடுத்து உள்ளக போனான் என்னையா, கேம்பஸ் வரைக்கும் போய் ஒரு நாட்டு ஒரு ஸ்கூல்ல படிச்சு 1ஆம் ஆண்டுல 2ஆம் ஆண்டுல நல்லா எடுத்து 5ஆம் ஆண்டு பாஸ் ஆகி ஓ லெவல் பாஸ் ஆகி அவ்வளவு நல்ல பிள்ளைகள் தான் கேம்பஸ் போகும். கொத்து கொத்தா போகாது. வகுப்புல 30 பேருன்னா தேர்ந்தெடுத்து 5 பேர் தான் உள்ள போவான். அந்த 5 பேர் யாருன்னு கேட்டீங்கன்னா அவன் தான் பெஸ்ட். அப்ப அவன் தான் டீச்சருக்கு தலை தூக்கி பார்க்க மாட்டான். சில புள்ள நடந்து வரும், டீச்சர் கூப்பிட்டா ஓடி வர புள்ள பாருங்க, அதான் கேம்பஸ் புள்ள. டீச்சர் கூப்பிட்டா ஓடி சார் டீச்சர் அப்படின்னுமா வந்துச்சா. ரசூல்லா கூப்பிட்ட உடனே சில சாபாக்கள் லப்பைக்கு சஅதைக்கயா ரசூலுல்லாஹ் வந்துட்டான் ஓடி. அது நடிப்பில், அது நிஜம். அவங்க ஒழுக்கமான ஆட்கள். இப்படி வந்த புள்ளைகளுக்கு கேம்பஸ்ல துறந்து விட்டா இன்றைக்கு எழுதுறாங்க உளவியலாளர். என்ன சொல்றாங்க, சின்ன பருவத்தில் இவர்களுடைய மனதில் பெரிய பிரச்சனை, ஒழுங்கா வளராத மனசான். ஏன் இந்த ஒருத்தன் செத்து போயிட்டான், இவங்க தான் காரணம். அவங்கள அரெஸ்ட் பண்றாங்க, 5 பேரை பிடிச்சி அரெஸ்ட் பண்றாங்க. ஏன் அங்க உள்ள ரகிங்? நான் கேட்கிறேன், இன்னொத்தனை நோகடிச்சு சிரிக்கிறான்டா அவன் மனநோயாளி. இன்னொத்தன் நொந்தா ஏன்பா அப்படி செய்யறான்னு கேட்கணும். அதுக்குள்ள போனவன் அப்படி மாறுறான்டா, என்னாச்சு? அவன் மனநிலை இன்னும் படிச்சதுக்கு வளரல. ஒருத்தர் ஏழையை கண்டா மிதிச்சுட்டு போக கூடாது. என்னப்பா என்ன உனக்கு என்ன பிரச்சனை? பசியிலிருந்து அழுந்தா கண்ணீரை தொடச்சிட்டு என்னப்பான்னு கேட்கணும். அந்த பண்பு எங்க நடக்குது? ஓஎல் பாஸ் ஆகி ஏஎல் பாஸ் ஆகி பெஸ்ட் ஸ்கோர் எடுத்து செலக்ட் பண்ணி ஒரு வருஷத்துக்கு 4 லட்சம் படிச்சான்னா 20,000 கொண்டு போய் கேம்பஸ்ல போறான்னா அம்புட்டு 380 காலி. 380 குவாலிஃபைடு இல்ல, அந்த 20 தான் குவாலிஃபைடு. அந்த 20 இப்படி இருந்தா மத்த 380 என்ன சொல்றது? நான் சொல்றது புரியுதா? உலகத்துல ஒரே ஒரு மார்க் இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வு சொல்லிச்சு. அந்த தீர்வு சாதாரண தீர்வு இல்லமா, உலகத்திலே காட்டு மிராண்டியை கொண்டு வாங்க. உலகத்தில் ரவுடியில 1ஆம் நம்பர் ரவுடியை கொண்டு வாங்க. எனக்கு ஒரு வாப்பா காட்டணும், தந்த புள்ளைய துடிக்க 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 களத்தினசுக்கு கொண்டு ஒரு வாப்பாவை காட்டணும். காட்டுவீங்களா நீங்க? இருப்பான், லட்சத்துல ஒருத்தன் ஒரு ஆள் இருப்பான். பாலைவனத்தில் ரசூல்லா வர போகல, அது சர்வசாதாரணம். அந்த வீட்டுலையும் பொம்பளை பிள்ளை கிடைச்சா கொலை செஞ்சிருவான், அந்த வீட்லையும் கொலை செஞ்சிருவாங்க. கொலை என்பது சாதாரணம், கொலை அப்படி பண்ணுவாங்க. அடுத்தவனை கொலை பண்றது ஒரு இதா இருந்தாலும் புள்ளைய, சொந்த புள்ள துடிக்க துடிக்க மண்ணை போட்டு மேலால புதைச்சிட்டு வந்தா அவங்க மனித ஜாதியிலே சேர மாட்டாங்க. அப்படியான ஆள். குடிதான் வாழ்க்கை, இப்படி போதையில நிக்கிறது. இப்படியான ஆட்களை தான் இன்றைக்கு படிக்கணும். இதை படிச்சுட்டு ரஷ்யாவில் அழுகிறாங்க, பிரான்ஸ்ல அழுகிறாங்க, அமெரிக்காவில் அழுகிறாங்க, சைனாவில் அழுகுறாங்க, ஸ்ரீலங்காவில் அழுகுறாங்க.
ஸஹாபாக்கள், அஸ்ஹாபு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்களுடைய பெயர்கள் 1400 ஆண்டுகளாகும் உலகத்தில் முஸ்லீம்கள் பரவலா இதாக்குறாங்க. அவங்க யாரும் என் பேர் அபூ தல்ஹான்னு அடிச்சுட்டு போகல, இன்றைக்கு வரைக்கும் அவங்க பேர் அல்லாஹ் டிலீட் பண்ண விரும்பல. நீங்க யூடியூப்ல எவ்வளவு இது பண்ணுங்க, அல்லாஹ் யூடியூப்ல அவங்கள வளர்க்கல. ஃபேஸ்புக்ல ப்ரொஃபைல் போட்டு வியூஸ் எடுத்து ஃபாலோவர்ஸ் எடுக்கல அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. அவருடைய அல்லாஹ் அவங்கள அழிக்க விரும்பல, அல்லாஹ் அவருடைய கண்ணியத்தை மேலோங்க விரும்பினான். அவர்களை பத்தி மிம்பர்களில் வெள்ளிக்கிழமை தோறும் 1400 years 1400 ஆண்டுகளாக அவர்களை சொல்லுகிற நேரம் அமெரிக்கர்கள் முஸ்லிம்களுடைய கண்களில் கலந்து போகும். கண்கள் அவங்களோட அண்ணன் தம்பி இல்ல, ஆனா அண்ணன் தம்பியை பார்க்கிற அளவுக்கு அந்த நேசம் வந்திருக்குதுண்டா. இந்த மார்க்கம் அற்புதம். இதுக்குள்ள பூரணமா நுழைந்தவர்கள் நிம்மதியாக வாழுவார்கள். இவருடைய சித்தாந்தங்களை புரிகிறவர்கள் சந்தோஷமா வாழுவாங்க. இல்லண்டா வல்லாஹி சொல்லுகிறேன், ஏமாந்துருவோம் என்பதைத்தான் முன்கூட்டி சொன்னோம். இஸ்மாயில் என்று பேர் வைக்கலாம், இஸ்மாயில் நபி மாதிரி கொள்கை இல்லைண்டா பேர் வைக்கலாம், ஃபாத்திமான்னு பேர் வச்சுட்டு போகலாம். அந்த ஃபாத்திமாக்கு அர்த்தம் தெரியணுமேமா, ஃபாத்திமா யாரு பேர்? அது அந்த ரோட்ல அதான் ரசூலுல்லாஹ்வுடைய மகள் பேர், தன்னுடைய ஈரக்கோலை என்று சொன்னவர்கள் பேர். அதுக்குரிய கண்ணியம் கௌரவம் அந்த பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கப்படணும். அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது இல்லைண்டா ஃபர்ஸ்ட் ஏமாந்துரும். அதனால ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுங்க. இங்க வந்திருக்கிறவங்க ஒரு ப்ரையாரிட்டியை கொடுக்கணும். எங்க லைஃப்ல ஃபர்ஸ்டா நம்ம செய்ய வேண்டியது, எதை எடுத்தாலும் ஏமாந்துரும். புள்ளைய வளர்த்து சில பேர் ஏமாறுறாங்க, வீடை கட்டி போட்டு ஏமாறுறாங்க, வாப்பா அம்புட்டு சொத்தையும் சம்பாரிச்சுட்டு கடைசி கட்டத்தில் வாப்பா நோயாளி பெட்டு நிற்பாரு, நானா தம்பி தாத்தா தங்கச்சி வாப்பா மௌத்தாகிற தருணத்தை பார்த்துட்டு நிற்கிறாங்க. எப்ப சண்டை உனக்கா எனக்கா? அந்த மனுஷன் என்ன நினைச்சிருப்பாரு, ஏண்டா இவ்வளவு சொத்து என்ன போட்டு இப்படி பண்றாங்களே. ஒரு வாப்பா எல்லாரும் ஒத்துமையா இருக்க விரும்புவாங்களே தவிர அவர் எப்ப காலி ஆகுவார், எப்ப பிரிக்கிறது. ஈவரக்கம் இல்லாத பிள்ளைகளை நாம் பார்க்கிறோம். ஏமாந்தே ஜனாசா போகுதுண்டா, அந்த ஏமாத்த எங்களுக்கு வரக்கூடாது. தாய்மார்களே, ஒரு முதியோர் இல்லத்துக்கு போயிருந்தேன். அவங்க ஒரு கிறிஸ்டியன் பெண், ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி. பாவம் அந்த அம்மா இப்போ இறந்துருப்பாங்க, ரொம்ப காலம் நரம்பெல்லாம் இழுப்பட்டு சாகிற கட்டம் மாதிரி இருந்துச்சு, ரொம்ப வயசு. சும்மா பேசினேன், எங்கம்மா உங்கள் பிள்ளைலாம் எங்க? ஆஸ்திரேலியாவில் தம்பி. அப்படியா? ஒன்று தான் கேட்டேன், நிறைய சொல்லிட்டாங்க. என் பேரன் பேசியெல்லாம் ஆஸ்திரேலியாவில் ரொம்ப சந்தோஷம் மாதிரி பேசினாங்க. நினச்சேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் பேசுகிற நேரம் அவங்க கவலை ரொம்ப வெளியாகுது. என்னம்மான்னு கதையை கேட்குற நேரத்தில் அந்த அம்மா லாஸ்ட்டாக ஒன்று சொன்ன, அதை மட்டும் சொல்லிடுறேன். தம்பி எனக்கு ஒரு உதவி பண்ணலாமான்னு கேட்டேன். என்னம்மா பண்ணணும் அப்படின்னு கேட்டேன். என் மகனை ஒரு வாட்டி எனக்கு பார்க்கணும். வயசு அவருக்கு இவ்வளோ வயசு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்டா சின்னத்தில் நீங்கள் உங்கள் பிள்ளைய பெட்டில் தூங்க வச்சுட்டு அப்படியே பார்த்துட்டு நீங்கள் பார்ப்போம். சில நேரம் திட்டினா கூட உங்களுக்கு கவலை வரும். அந்த மூஞ்சை பார்த்த உடனே அந்த பிள்ளைய தூங்குற நேரத்தில் முத்தம் கொடுக்க தோணும். பிள்ளைகளுக்காக வேண்டி நிறைய அர்ப்பணிச்சிருப்போம். அப்ப நான் புரிஞ்ச ஒரு தாயண்டா யாருண்டு நினைச்சு கோவப்பட்டிருப்பாங்க. என்னை இவ்வளவு படிக்க விட்டு பெரிய ஆளாக்கி ஆஸ்திரேலியா வரைக்கும் போய் இந்த பெரிய கோடீஸ்வர் என்னை கொண்டு போய் முதியோர் இல்லத்துல போட்டிருப்பான், அவன் நாசமா போகணும்னு சொல்லுவான்னு நினைச்சேன். அப்பதான் புரிஞ்சேன் ஒரு தாயோட மனசு அப்படின்னு. தம்பி எனக்கு ஒன்று செஞ்சு தரலாமா? என்னம்மா அப்படின்னு கேட்டேன். எனக்கு ஒரு வாட்டி என் மகனை பார்க்கணும், அவனை ஒரு வாட்டி முத்தம் கொடுக்கணும்னு தோணுது, எனக்கு கூட்டி வந்து தரலாமா? அந்த அம்மாவுக்கு அந்த சிந்தனை இல்லை. நான் எங்க போய் தேடுறது? ஆஸ்திரேலியாவில் இங்க பக்கத்தில் இருந்தாலே தேட இயலாது, எங்க போய் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆனா ஒரு தாய் தன் பிள்ளைய அன்றைக்கும் லாஸ்டா பார்க்கணும், உலகத்தொட்டு போக முன்னாடி அவனோட ஒரு மாதிரி இருக்கணும்டா, அதுதான் தாய் என்பதை நான் புரிஞ்சு கொண்டேன். அந்த மனசுல அந்த மாதிரி ஒரு வெறுப்பு வராது. என்னமெல்லாம் நடந்தாலும் ஏன் புள்ள ஏன் புள்ள ஏன் புள்ள. ஏமாந்து போற தாய்மார்கள் எக்கச்சக்கம் நிக்கிறாங்கண்டா. இந்த ஏமாத்த நம்ம வீட்டுக்குள்ள வரக்கூடாதுண்டா. அதுக்கு வழி இருக்குதான்னு கேட்டா ஆமா. ரசூலுல்லாஹ் வீட்டில் அந்த ஏமாத்தம் வரல. ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தில் ரசூலுல்லாஹ் இன்றைக்கும் நேசிக்கிறவர்கள் நிற்கிறோம். இன்றைக்கும் ரசூலுல்லாஹ்க்கு ஸலவாத்து சொல்கிறோம், எங்க டியூட்டியா பார்க்கிறோம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். ரசூலுல்லாஹ்வுக்கு எத்தி வைக்கப்படுகிறது. இன்றைக்கு நாங்க டியூட்டியை சொல்றோம். சஹாபாக்களோட பேர் சொல்ற ரலியல்லாஹு அன்ஹு, அதை நம்ம சொல்றோம். அந்த டியூட்டிஸ் அந்த வீடுகளுக்கு நடக்குதுண்டா, ஏமாறாம நம்ம நிக்கணும்டா. என்ன பண்ணணும்? அன்பான தாய்மார்களே, அதை மட்டும் உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை சொல்லி தரேன்.
இப்ப இங்கிருந்து வெளியே போற நீங்க அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிற அமானிதங்கள் இந்த பிள்ளைகளோட வெளியே போக்கல துவாவோட போங்க. என்ன பெரிய துவாண்டா, ரப்பே இந்த தீனை என் கல்புல நுழைச்சிரியா அல்லாஹ். தீன் இல்லாம வாழ்ற மிருகங்களா நம்ம நிக்க கூடாது. தீனை எங்களுக்குள்ள நுழைச்சிரியா அல்லாஹ், அவருடைய விளக்கத்தை தந்துரியா அல்லாஹ், அதன் அடிப்படையில் வாழ்ற பாக்கியத்தை தந்துருன்னு கேளுங்க. நீங்க எவ்வளவு பெரிய ப்ரொஃபஸரை உட்கார வச்சாலும், எனக்கு ரசூலுல்லாஹ் மாதிரி ஒரு புரட்சியாளரை நம்ம பார்க்கவே இல்லை. பிரெஞ்சில் புரட்சி நடந்துச்சு, பெரிய ரெவல்யூஷன், ஜெர்மன் ரெவல்யூஷன், இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், அது பெரிய ரெவல்யூஷன். மனித குலத்தில் நடந்த ரெவல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ். நான் எல்லா உளவியலாளரும் உட்கார வைங்க. எத்தனை ஊர்ல நீங்க குடி இல்லாம ஆக்கினீங்க, எத்தனை ஊர்ல போதை இல்லாம ஆக்கினீங்க, உங்க சட்டத்தை இறுக்கி போடுங்க, சுருக்கி போடுங்க, எப்படி போடுங்க, என்ன இல்லாம ஆக்கினீங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்த முகத்தோட ஜஸீரத்துல் அரப், ஆல்கஹால் ஃப்ரீ ஜோன், வேர்ல்டு பார்த்து அசந்து போகுது. நோ ஆல்கஹால். அரபிகளுக்கு ஆல்கஹால் இல்லாமல் வாழலாமான்னு கொஸ்டின் கேட்ட உலகத்துக்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கொண்டு வந்தாரண்டா. அந்த தீன் இன்றைக்கும் எக்ஸ்பயர்டு இல்லை, இன்றைக்கும் எக்ஸ்பயர்டு இல்லை. உங்க வீட்டில் உள்ள ஆயில் எக்ஸ்பயர்ட் ஆகலாம், ஆங்கர் எக்ஸ்பயர்ட் ஆகலாம், இது எக்ஸ்பயர்டு இல்லை. சகோதரிகளே, தாய்மார்களே, இதை கொண்டு போகணும்டா. இன்றைக்கு ஒரு சின்ன சித்தாந்தத்தை எனக்கு பேச சொல்லியிருக்கிறாங்க. ஏமாறும் உலகம் அப்படின்னு போட்டிக்கிறாங்க. ஏமாத்துற உலகம், ஏமாறும் மனிதர்கள், உலகம் ஏமாத்தக்கூடியது அப்படின்றத ஐரோப்பாக்கு போய் சொன்னீங்கன்னா அவங்க நம்ப மாட்டாங்க. சரி, நான் அதை ப்ரூஃப் பண்ணுறதுக்குரிய நேரம் இல்லை. நான் பேசிக்கலி குர்ஆனுக்குள்ள போயிடும். குர்ஆன் இந்த உலகத்தை பற்றி என்ன சொல்லுது? உலகம்தான் வாழ்க்கைன்னு நினைக்கிறவனுக்கு இந்த நான் சொல்கிற சித்தாந்தம் புரியாது. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இது ஒரு மணித்தியால வாழ்க்கை தான், ஒரு 60 வருஷமா வாழ்கிறோம். ஒரு 4-5 மணித்தியால வாழ்க்கை, ஒரு நாள் கூட இல்லை. எங்கள் வாழ்க்கை அங்கன்னு நினைக்கிறோம், நிரந்தரம் அங்கே தான். இது ஜஸ்ட் எக்ஸாம் ஹாலில் உட்காந்து எக்ஸாம் பேப்பர் எழுதணும், எக்ஸாம் பேப்பருக்கு ஆன்சர் பண்றோம். அங்கதான் நிஜமான வாழ்க்கைக்கு நினைச்சா அப்பதான் இங்க உள்ள ஏமாத்தமெல்லாம் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இதுவே வாழ்க்கை நினைச்சா அடுத்தவனை ஏமாத்தியாவது வீடை கட்டணும், டைல பிடிக்கணும். அடுத்தவன் எக்கேடு கெட்டு போனா கூட எங்க வீடுக்கு வரணும், எனக்கு வாசல்ல முன்னாடி வாகனம் நிக்கணும், அந்த சிந்தனை தான் வரும். அல்லாஹ் ஜல்ல ஷானுவத்தால உலகத்தை அற்புதமா படைக்கிறான். படைச்சு போட்டு கொண்டு சொல்றான் தெரியுமா, ஏய் ஏமாந்துடாதீங்க, இன்னமல் ஹயாத்து துன்யா வமல் ஹயாத்து துன்யா இல்லா மத்தாஉல் குரூர். ரப்புல் ஆலமீன் அழகா படிச்சு போட்டு சொல்றான், இது ஏமாற்றத்துக்குரிய வசதி வாய்ப்புன்றான். அப்படின்னு அல்லாஹ் எப்படி படைக்கிறான்? ஜுய்யின லின்னாஸ் ஹுப்பு ஷஹவாத். அல்லாஹ் ரொம்ப கவர்ச்சியா படைக்கிறான் உலகத்தை, சும்மா படைக்கல, ஈர்ப்பு மாதிரி படைக்கிறான். கவர்ச்சி, சல்லியை கண்டா கவர்ச்சி, பிள்ளைகளை கண்டா கவர்ச்சி, பெண்ணை கண்டா கவர்ச்சி, அல்லாவே பட்டியல் போடுறான். ஜுய்யின லின்னாஸ் ஹுப்பு ஷஹவாத் மினன் நிசா. பெண்களை கண்ட ஆண்களுக்கு அந்த கவர்ச்சி வரும். இல்லைன்னா ஆம்பளை இல்லைன்னு அர்த்தம், வரும். அது அல்லாமாவுக்கு வரும், முஃப்திக்கு வரும், எல்லாருக்கும் வரும். அல்லாஹ் சொல்லிட்டானே ஜுய்யின அலங்கரிக்க, அந்த ஆசை அதாவது அழகாக்கப்பட்டிருக்குது. ஹுப்பு ஷஹவாத் மினன் நிசா வல் பனீன. பிள்ளைகள் ஆசை, எனக்கு பிள்ளைகள் ஆசை இல்லைன்னா அது ஏதோ உனக்கு மனசுல நோய் போல. பிள்ளைய கண்ட ஆசை வரும், எங்களுக்கு பிள்ளைய கிடையாது. அந்த புள்ளைய ஒரு பிள்ளைய வந்தா பாசம் வரணும். உனக்கு ஒரு தோழர் வர்றாரு, அக்கறை அப்படின்னு ஆபீசர்கள், அவங்க எனக்கு 10ன்றாரு, 10ன்னா 10 புள்ள இப்படி காட்டுறாரு. ரசூல்லா சின்னவங்களை வச்சாண்டா அப்படி மூந்து கொள்வாங்க, இப்படி பண்ணுவாங்க. ஹசன் ஹுசைன் ரொம்ப பாசமாக நடப்பாங்க பேர குழந்தையோட. அவர் என்ன பண்றாருன்னா, யார சொல்லலாம், நான் ஒரு நாள் முத்தம் கொடுத்ததே இல்லை. ஆச்சரியமா இருக்கு, இப்படி மனுஷன் இருப்பாங்கன்னு நினைப்பீங்க நீங்க. அந்த அளவுக்கு இருந்தவங்க தான் மாறுறாங்க. நான் முத்தம் கொடுத்ததே இல்லை, யார சொல்லலாம், என்ன பண்றீங்கன்னு கேட்கிறாரு. ரசூல்லா என்ன சொன்னாங்க, இங்க இறக்கம் காட்டாட்டி அங்க இறக்கம் வராதுன்னாங்க. அங்க இருந்து வரணும்னா இங்க இறக்கம் காட்டணும் அப்படின்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புள்ளைக்கு முத்தம் கொடுக்கணும் என்று சொல்லி கொடுக்கிற அளவுக்கு புள்ளை என்ன இப்படிதான் அந்த இதுல தான் வளர்த்தாங்களே தவிர அதையும் சொல்லி கொடுக்கிற அளவுக்கு நிக்கிறாங்க. அப்ப அந்த அளவுக்கு இருந்த ஒரு தோழர்களை தான் இஸ்லாம் மாத்துது. அப்ப நான் என்ன சொல்ல வரேன்டா, இஸ்லாமிய கன்செப்ட் எப்படி என்றா, அதாவது பிள்ளைகளோட வல்பனீன, பிள்ளைகள் என்ன ஒரு விருப்பம் வரும். கனாத்தில் முகந்தரத்தி மின ஜஹபி வல் ஃபில்லா, தங்கம் வெள்ளி அதுகளை பத்தி அப்படி வந்தா தான் சல்லி கோல்டு, அதெல்லாம் ஒரு அளப்பெரிய பிரியம் வரும். வல் கைலில் முசவமதி,
அடையாளமிடப்பட்ட குதிரை. அடையாளமிடப்பட்ட குதிரைண்டா அந்த காலத்துல குதிரை, இந்த காலத்துல BMW பென்ஸ்ல இருந்து ரேஞ்ச் ரோவர்ல இருந்து அதை கண்ட ஆசை வரும். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஆசைன்னு அல்லாஹ் சொல்றானே, இந்த ஆசை அல்லாஹ் படைக்கிறான். எதுக்கு படைக்கிறான்? எப்பா ஆசை போ பின்னாடி போ, அதுக்கு இல்ல, ஆசையை தந்தாச்சு. இப்ப மறுமை என்ற ஒரு வாழ்க்கையை நீ மறந்துட்டேன்னா ஏமாந்துரு. இதான் கன்செப்ட். லா துல் யாயுல்லதீன ஆமனு, ஏ விசுவாசிகளே, லா துல்லிக்கும் அம்பாளுக்கும் வல அவுலாதுக்கும் அன்சிக்கிறில்ல. உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய சொத்து செல்வங்களையும் அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு உங்களை பராமுகமாக்க வேண்டாம். வாங்கு சொன்னா புள்ளேன்னு நிக்க கூடாது, பழகி போயிடணும். எந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு உங்களுக்கு இந்த ஊடு உங்களை மாத்துதண்டா, உங்க வாகனம் உங்களை தடுக்குதுன்னா நீங்க ஏமாந்துட்டீங்கன்னு அர்த்தம். இதான் ஃபர்ஸ்ட் கன்செப்ட். என்றைக்காவது நீங்க கணக்கே பார்த்துறீங்க, அல்லாஹ் இப்ப இது முக்கியமாச்சே, நீங்க ஏமாத்துனீங்கன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் உங்களோட உள்ள 50 பேரை ஏமாந்துரும். ஏமாறுறது என்றது உங்க சிந்தனையில மர்மம் வந்துடணும். ஒரு ஆளுக்கு செக்க கொடுக்கணும்னா அல்லாஹ் கேட்பானே, டைமை கொடுத்துருவோம். சல்லியை கொடுக்கணும்னா கொடுத்துடணும். மன்னிப்பு கேட்கணும், கொடுக்க கிடைக்கலண்டா ஏமாத்தினா அல்லாஹ் நிப்பாட்டி கேட்பானே, யௌம யகூமுன் நாஸு லிரப்பில் ஆலமீன், ரப்புல் ஆலமீன் முன்னாடி 50 பேர் உட்கார வச்சு அல்லாஹ் கேட்பானே. அந்த நாள்ல என்ன பதில் கொடுக்குறேன்னு நீங்க நினைச்சீங்கடா, நீங்க ஏமாறன்னு அர்த்தம். ஏமாறண்டா என்ன அர்த்தம்? நீங்க விரும்புங்க அந்த சொத்து சம்பாதிக்கிறீங்களா, தடை இல்லை. புள்ள பெத்தெடுக்கிறது தடை இல்லை. ஆனா புள்ளைக்காக வேண்டி புள்ளைய தந்த ரப்புல் ஆலமீனை மறந்தீங்கடா, அங்க ஏமாந்துட்டீங்க. உங்க சொத்து உங்க வீடு அல்லாஹ்வை மறக்கடிக்க வச்சுட்டா, நீங்க அங்க ஏமாந்துட்டீங்க. உங்க வாங்கணும் அல்லாஹ்வை மறக்கடிக்க வச்சுட்டா, நீங்க அங்க ஏமாந்துட்டீங்க. அதனால அன்பு தாய்மார்களே, சகோதரிகளே, இதுதான் பேசிக் பாயிண்ட். இந்த பாயிண்ட் உங்கள்கிட்ட உங்க கணவர்மார்கள்ட்ட செக் பண்ணுங்க. பேசுறேன்னா அடிக்கடி செக் பண்ணணும். ஒரு கிழமையில இன்றைக்கு கல்பு ஓகே தானா, அல்லாஹ் மறந்துட்டோமா, ஆகிரா இல்ல உலகம் தானா, கொஞ்சம் கூட பணம் வர நேரம் கொஞ்சம் விட்டுருவோமா, தொழுகை ஹுஷு இல்லையா, தொழுதுட்டு ஒரே ஓட்டமா ஓடுறோமா, ஜிக்ர்கள் இல்லையா, நாம ரெடி பண்ணணும். இதை திருக்குர்ஆன் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்றான்னா, உலகத்தை பத்தி அல்லாஹ் படிச்சு தர்றான். சூப்பர் பாடம், அமைதியா கேட்டு பாருங்க. அல்லாஹ் என்ன சொல்றான், இன்னமல் ஹயாத்து துனியா லஐபுன். உலக வாழ்க்கை இருக்கு பாருங்க, அதுக்கு அது விளையாட்டுன்றான். விளையாட்டு இது ஏமாத்தம் என்று சொல்லித்தர பாடத்தை அல்லாஹ் எப்படி நடத்துறான்னு பாருங்க. 50 பேர் உட்கார வச்சு எல்லாரும் கேளுங்க, இன்னமல் ஹயாத்து துனியா லஐபுன், உலக வாழ்க்கை விளையாட்டு அப்படின்னா. விளையாட்டுன்னா என்ன? சின்னது கையில ஒரு டோய் கொடுங்க, சின்ன பிள்ளை கையில ஒரு டோயை கொடுத்துருங்க. கொடுத்தா அல்லது அந்த சின்ன பிள்ளை ஒரு டோய் கண்டுட்டு வைங்க கடையில, மாமா காட்டும், எனக்கு வாங்கிட்டாங்க மாமா சொல்லும். எப்படியோ அது நான் டார்கெட் பண்ணி ஒரு ஃப்ரெண்டுகிட்ட இருக்கிறேன்னு வைங்க, இதை வாங்க காட்டி உங்களுக்கு தொல்லை தந்துட்டே இருப்பாங்க. அது வாங்கும் வரைக்கும் கல்பு ஆறாது, கேட்டுட்டே இருக்கும். பெருநாளையை கேட்கும், அதை கேட்கும். சரிப்பா நீங்க வாங்கி கொடுத்துட்டீங்க, வாங்கி கொடுத்தா என்ன நடக்கும்? பாக்ஸ் எடுத்து மோந்து பார்க்கும், நெஞ்சில் வச்சிரும். வீட்டுக்கு பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணி மெல்ல ரோதையே படக்கூடாது, இந்த ரேசிங் கார்ல ஸ்லோ வச்சு பார்க்கும். யாருக்குமே கொடுக்க மாட்டுச்சு. கொஞ்ச நேரம் விளையாடிட்டு பெட்டியில போட்டு எடுத்து வச்சிடும். 2 கிழமையில பாத்தீங்கன்னா ஒரு ரோதே காணும், அடுத்த கதவை காணும். ஓகே, அப்ப இந்த ரோதே காணும், அங்கால கதவை காணும், இப்படியும் ஒவ்வொன்றா என்ன ஆயிரும், காணாம போயிரும். அல்லாஹ் சொல்றான், அப்படித்தான்பா உலக வாழ்க்கை. ஆசைப்பட்டு அதன்னு போவேன். தூரத்துல ஒருத்தன் மாங்க சாப்பிட்றான்னு வைங்க, இங்கே ஒருத்தன் பார்க்குறான், அப்படி டேஸ்ட் அரிக்கும் போலாண்டு. கிட்ட போய் பார்த்தாங்கன்னா புளிமாங்க, அவன் மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி ஆகி அவன் எடுத்து சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியுது. தூரத்துல இருந்து பார்க்குறவனுக்கு என்னமோ கடிக்கிறான், ஒரு மாதிரி அரிக்கிற மாதிரி இருக்கும். இதே மாதிரி இந்த காணல் நீர் மாதிரி எப்போ ஆசைப்பட்டு போயிடுவாங்க. கிட்ட போயிட்டு இதுக்கு தானே ஆசைப்பட்டேன், அப்புறம் ஏமாந்துட்டேன்னு அவன் வாயிலே சொல்லுவான், உம்மா வேணாம், வாப்பா வேணாம், அது வேணாம், இது வேணாம், அந்த பொடியை தான் வேணும். சரி, எப்போ உனக்கு ஒரு உலகத்திலே ஆகப்பெரிய மாணிக்கத்தை கொண்டாந்து தர்றப்ப அந்த பொடியை மகனம் பாண்டா மாணிக்கத்தை தூக்கி வீசிடுவான், எனக்கு அதான் வேணும். எவ்வளோ விஷயம் பார்த்துருக்கேன். இலங்கையில் பெரிய பெரிய பணக்காரர்கள், சும்மா ஒரு 5 கோடி 10 கோடி இல்லை, 200 500 கோடி தாண்டவெல்லாம் ஒரு ஆள் வந்தார்.
அவர் மகன் விஷயத்துல மகன், அதாவது சின்ன ஒரு தப்பு இல்லை, சின்ன ஒரு புள்ள, சின்ன ஃபேமிலியில் ஒரு புள்ள, அவர் ரேஞ்சு வேற. என்னட்ட வந்தா நேர்மை தான் சொல்லுவேனே தவிர அவர் பணத்துக்கு எனக்கு பதில் சொல்ல இயலாது. நேர்மை எது, ஏழை புள்ளி ஏதோ மார்க்க மாதிரி தான் முடிங்க, அதுக்கு பணம் அதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க. அந்த ரசூலுல்லாஹ் எனக்கு எந்த கிரைட்டீரியா சொன்னாங்களோ அதுக்கு தான் தீர்வு கொடுக்கலாம். ரெண்டு தரப்புலையும், மகன் தரப்புல ஒரு செட்டு, பாப்பா தரப்புல ஒரு டீம், ரெண்டும் வர்றாங்க. தனித்தனியா வந்தாங்க, பேசி முடிச்சாச்சு. நான் என்ன சொல்ல வரேன்டா, இதான் ஆசைப்பட்ட பிறகு இதத்தே தாரண்டாலும் வேணாண்டுவோம். உலகத்திலேயே நம்பவன் ஜெம்ம கொண்டாந்து காலடியில் வச்சாலும் அது இல்லை, எனக்கு அந்த புள்ள தான் முக்கியம் என்பார். கல்யாணம் முடிச்சு 1 வருஷம் ஆகிற நேரம் அவர் ஆஃபர் பண்ணுவார், 10 லட்சம் தர்றேன், பிரிச்சு வைக்கலாமான்னு கேட்பாங்க. ஏமாந்ததுக்கு அறிகுறித்தாது, இது வேணாமா, இதை நம்பி நான் ஏமாந்துட்டேன், இது இப்படியே இல்லை அப்படியே நான் இல்லை இது சொல்லல. உலகம் ஏமாறக்கூடியது. ஆசைப்பட்டு ஒரு அரண்மனை கட்டுவீங்க, கெட்டி உள்ள போன பொருள் 10 நாள் நிற்பீங்க, 1 வருஷமாக இது இல்லைப்பா, அதுதான் அதான் வீடு, இது இல்லை அங்கே கட்டதான் வீடு. நீங்க உமா அப்பமார்கள் வீடு கட்டுறீங்க, உங்க உமா அப்பமார்கள் கட்டின வீடு எப்படி தெரியுமா? அவர் 50-80 வருஷம் வாழ்ந்தாருன்னா 40 வருஷம் வீடு கட்டுவார். அவர் சல்லியில கஷ்டப்பட்டு கட்டிருப்பார். ஃபர்ஸ்ட் வேலை நீங்க என்ன தெரியுமா செஞ்சீங்க? துறப்ப கையில் தந்த உடனே சல்லி கொடுத்து உடைச்சிங்க. ஓல்ட் ஃபேஷன். இது புதிய நியூ மாடர்ன் வாஷ்ரூம் தெரியுமா? இப்படிதான் வரும். அப்ப வாப்பா போட்ட கழிவறையை ஃபர்ஸ்ட் உடைச்ச, சல்லி கொடுத்து உடைச்சிக்குது. அவர் வாழ்க்கையில பாதியை உடைக்கிறீங்க. இதான் உலக வாழ்க்கை. அன்றைக்கு உள்ள காரை வச்சு இன்றைக்கு ஓடையலாது, எக்ஸ்பயர்ட் ஆயிட்டே இருக்கு. ஏமாத்தம் தான். அந்த இடத்துக்கு போய் பார்ப்போம், அல்லாஹ் சொல்லித்தாரான். எப்ப வாழ்க்கைன்னு என்னன்னு தெரியுமா? சின்ன பிள்ளை ஆசைப்பட்டு கேட்கும் பாருங்க, கேட்ட போற அதுக்கே பெருமதி இல்லாம போயிரும், சலிப்பு போயிரும். இப்ப கார் வாங்கி கேட்ட புள்ள நாளைக்கு ட்ரெயின் வாங்கி கேட்கும், ட்ரெயினுக்கு அதே கதி தான். அப்புறம் ஃபிளைட் ஏரோப்ளேன் தாங்கன்னு கேட்கும், அதுக்கு அதே கதி தான். இன்னமல் ஹயாத்து துனியா லஹ்புன். அடுத்தது எல்லாம் சொல்றான் வலஹுன், விளையாட்டு, களியாட்டம் பண்றான். களியாட்டம் என்டர்டெயின்மெண்டா என்னண்டா, இது விளையாட்டு பார்த்துட்டோமா, களியாட்டம் என்ன தெரியுமா? ஒரு மேட்ச் பார்க்க போறீங்கன்னு வைங்க, என்டர்டெயின் பண்றீங்க, மெச்சில் இவன் வெத்தணும்னு துடிமா, மெச்சு முடிய காட்டிதான் எல்லாம் முடிஞ்ச புஷ்ன்னு போயிடும். அவ்வளவு டைம் வச்சு இந்த மெச் இத்தனை நாளா அதுக்கு ரெடி ஆகி டிக்கெட் வாங்கி வேர்ல்ட் கப்புக்கு அவனி நாடு கடந்து நாடு போய் ஃபிளைட்ல போய் அங்க உட்கார்ந்து எத்தனையோ மெச்சை பார்த்துட்டு முடிஞ்ச நிமிஷத்தோட முடிஞ்சு அவ்வளவுதான். அதுக்கு மேல சந்தோஷம் 10,000 நாள் நிக்குமா? சில விஷயங்கள் இப்போ ஒரு ஆளுக்கு 1 கோடி கொடுத்துட்டோம், சரி சந்தோஷமா நிற்பான். 1 வருஷமா சந்தோஷமா நிற்பானாண்டா, 2 கிழமையில வைஃப் தலை சுத்தி உளுந்திருப்பா, மண்டை பற்றிக்கும், புள்ள எல்லாம் ஓன்னு அழுந்திருக்கும். இவனுக்கு 1 கோடி கிடைச்சது மறந்து போயிரு. அல்ல என்ன சொல்றான், சிரிப்பை எந்த நாளும் வைக்கிறதுக்கு ஏதாவது மறந்து இருக்குதா? எப்ப பார்த்தாலும் சிரிக்கலாமா? ஹார்ட் எப்படி மேலையும் கீழையும் பீட்டாய் போறதை காட்டுறாங்களோ, இன்றைக்கு சிரிச்சா நாளைக்கு அழுகு, நாளைக்கு அழுதா அன்றைக்கு சிரிப்பு. அது ஜனாதிபதிக்கு ஒன்றுதான், பிரதமருக்கு ஒன்றுதான், மனுஷனுக்கு ஒன்றுதான். இது இப்படியே போகாது. உலகத்தில் எல்லா நாளும் சிரிச்ச ஒரு ஆள் இல்லை. அப்படி ஒரு ஆளை நீங்க எங்கேயும் பார்க்க இயலாது. எலான் மஸ்க்ல போய் கேட்டாலும் அவன் அழுந்தனால சொல்லுவான், இன்றைக்கு அழுகுறண்டுவான், டென்ஷன் ஆயிருக்கேன்டுவான், நாளைக்கு சிரிப்பான். ஒரு பரம ஏழட்டு போய் கேட்டீங்கன்னு சொல்லுவான். எங்க நாட்டில் அதிகமான வருடங்கள் பணக்காரனா இருந்த ஒரு ஆளை சொல்லுங்க பார்ப்போம். அதிகமான வருடங்கள் ஸ்ரீலங்காவில் நம்பர் 1 பணக்காரர் 2005 அவர் தான், 6 அவர் தான், 4 அவர் தான், 3 அவர் தான், 7 அவர் தான். லலித் கொத்தலாவில் அவர் சிரிச்சுட்டே இருந்தான்னு நினைக்கிறீங்களா? அவர் அழுததை ஐடிஎல்ல போட்டானே, அவரை கொண்டு போய் சிறையில் அடைச்சி கோல்டன் கீ ஊழல் உண்டு. அவர் வீல் சேர்ல வர்ற நேரம் அவர் சொத்து எல்லாத்தையும் அரசாங்கம் அவர் எல்லாம் முடிச்சு, அவருக்கு அவ்வளவு சொத்தையும் வைத்துக்கொண்டு அவர் என்ன சொல்லுவார், எனக்கு புள்ளை இல்லை, புள்ளை இல்லை, அவ்வளவு சொத்தை யார் கையில் கொடுத்துட்டு போறீங்க? ரோட்ல போறவங்க இல்லையா? கொடுக்கிற வாரிசு இல்லை, பிரச்சனை இல்லாத வீடு இல்லை. அதனால அல்லாஹ் சொல்றான், இது வாழ்க்கை இல்லப்பா. நீங்க நினைச்சீங்கடா ஏதோ நல்லா உடுத்துட்டு 4 வாகனத்துல போனா எல்லாம் சரியண்டு ஏமாறுறப்பா. உன் லைஃப்ல எல்லா நாளும் சிரிக்கிறதுக்கு இங்க இல்ல, அங்க எல்லா நாளும் சிரிக்கலாம். ஏன் எல்லா நாளும் சிரிக்கலாம் தெரியுமா? நீங்க விரும்புறது இங்க கிடைக்காது. நீங்க எதை விரும்புறீங்களோ அதுக்கு ஆப்போசிட் கிடைக்கும். அங்க விரும்புறதான் கிடைக்கும். இதுதான் விருப்பம்னா அது கிடைக்கும். அந்த வாழ்க்கை பெஸ்டா, இது பெஸ்டா? அப்ப அதனால அதான் லகு மலகுன் வசீனத்துன். அடுத்தது என்னன்னா ஜீனத்.
அலங்காரம். அல்லாஹ் படிச்சுதார்னா அலங்காரம் என்ன? இப்போ கொஞ்சம் சின்ன புள்ள விளையாடும், அதை விட கொஞ்சம் பெரிய புள்ள என்டர்டெயின் பண்ணும், அதையும் விட பெரிய கொஞ்சம் ஆவினா 5ஆம் ஆண்டில் மூக்கு இப்படி 2ஆம் ஆண்டில் மூக்கு வடிஞ்சிருக்கும், இங்கால அது பட்டிருக்கும், இங்கால அப்படி பட்டிருக்கும், அவருக்கே கணக்கு இருக்காது. அவரை 11ஆம் ஆண்டில் பாருங்க பார்ப்போம். ரோட்ல போற வழியில் ஏதாவது கண்ணாடி இருந்தா வாங்கின கண்ணாடியில உடம்பு சேட்டை பார்க்கறது. சரியா தான் நிக்கிறேனா? 2ஆம் ஆண்டுல மூக்கு சீரத்துக்கு எல்லாம் இங்க மூக்க வடிச்சுட்டு போறவரு இப்ப அப்படி பார்ப்பாரு. நான் பசுந்தான் ஜீனத்தும். இது உலகத்துல உள்ள இது. மனுஷன் என்ன பார்ப்பான்னா அவன் கெட்ட வீடை பார்ப்பான். நானா நீயா? ஏன் வீடு பசுந்தா உங்க வீடு பசுந்தா? ஏன் வாகனம் நல்லா இருக்குதா ஓ வாகனம் நல்லா இருக்குதா? சரிப்பா ஒரு வீடே கட்டிட்டான், கெட்டி ஊர்ல அவன் வீடு தான் பசுந்தா இருக்குது. இன்னும் 2 மாசத்துல இன்னொரு வீடு வந்துச்சுன்னு வைங்க, இவன் கல்வி உடஞ்ச பேரு. அடே உங்களை விட மாடர்னா வந்துட்டு புதுசு, இதுதான் புதிய டிசைன், வால் டிசைனிங்ல இதான் புதுசா. அப்படியா? 2 இப்பதான் புதுசா வந்துச்சு, உங்க வீட்டுக்கு போட கிடைக்கலன்னு உடனே இதான் நீங்க அலங்காரம் கொண்டு போய் வைக்கிறீங்களே, அதுவும் எக்ஸ்பயர்ட் ஆயிரும், ஏமாந்துருவீங்க. இன்றைக்கே கட்டி வச்சிருவீங்க, நாளைக்கு புதுசா ஒன்று கொண்டாந்து வச்சிருவான். இப்ப மாத்திரத உடைக்கிறதா? எப்ப எவ்வளவு உடைக்க போறீங்க? எப்படி செய்ய போறீங்க? அரபு நாட்டில் நாம் பார்த்தோம்டா பில்டிங் கெட்டுற வேகத்தில் உடைப்பாங்க. இப்பதான் புதுசா கட்டி வச்சிருப்பான், ஸ்ட்ரக்சரை மாத்தணும் உடைப்பான். அறத்துக்கு பக்கத்தில் உள்ள இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா, சும்மா இடத்த சொல்லல, அவ்வளவு பணம் என்ன எக்ஸ்பேண்ட் பண்ணணும் உடைப்பாங்க. அப்படி உடைக்கலாமா எங்களுக்கு? அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜீனத்து அதுக்கு அடுத்தது எல்லாம் சொல்றான். அதுல ஏமாந்துட்டீங்களா? ஜீனத்து வருவீங்க. எல்லா ஜீனத்தையும் எவ்வளவு நாள் பசுந்த கட்டி, எவ்வளவு பசுந்த கட்டுறது? இந்த அபார்ட்மெண்ட்டை தாண்டி அந்த அபார்ட்மெண்ட், அதை தாண்டி அது மனசு திருப்தி கொள்ளுமான்னு கேட்டீங்கன்னா இல்லை. ஒத்த ஃபாகுரும் பைனக்கும் ஒத்த காத்துரும் ஃபில் அம்பாலி வல்லவுலாது. அடுத்தது என்ன வந்துரும் தெரியுமா? ஒத்தருக்கு ஒத்தர் பொறாமத்தனம். என்கிட்ட கூட பணமா? சின்னத்துல விளையாட்டுன்றான்ல, பெருசாக நானா நீயா? நானா கூடயா தம்பி கூடயா? யாருக்கு அறுத்து விட்டுக்க எங்களுக்கா? என்னோட படிச்சவனு கூட எனக்கா? அறிவு எது பார்ப்பானா? புள்ளையில எவ்வளோ, செலுத்துல எவ்வளோ, இந்த கணக்கிலே மனசு ஓடுமா? எல்லாமே ஏமாத்தத்தை தரும் என்பதை தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான். ஒத்த காத்துரும் ஃபில் அம்பாலி வல்லவுலாது. இதுக்கு உதாரணம் என்ன? கமசலி. இது எப்படி புரிஞ்சு கொள்றேன்டா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற நேரத்தில் சொல்றான், கமசலி கைத்தின், ஒரு மழை துளிக்கு பாருங்க, சின்ன மழை பெய்யும் பாருங்க, அத மாதிரி மழை பெய்யுது. இந்த மழையை பெஞ்சிட்டா ஆஜபல் குஃபார் நபாத்து. குஃபார்னா விவசாயிகள். இந்த மழை பெய்ய போக்கில் விவசாயி இப்படி ஒளிஞ்சு பார்ப்போம், அவ்வளோ மன சந்தோஷமா இருக்கு. ஏன்டா நாம வேற, விவசாயி வேற. உங்களுக்கு இன்றைக்கு பிஸ்னஸ் பண்ண இன்றைக்கு கிடைக்கும், இன்றைக்கு செய்யற வியாபாரத்தில் இன்றைக்கு கிடைக்கும். வருஷத்திலே 2 தடவை தான் சம்பளம் கிடைக்கும் விவசாயிக்கு. 6 மாசம் சம்பளம் கேன்சல் ஆச்சுன்னா 50 பேரும் புள்ள குட்டியெல்லாம் படுத்துரும். ஏண்டா உழைச்சி போட்டு 6 மாசத்துக்கு சேர்த்து வச்சிருவாங்க மூடே. அதனால அந்த மழையெல்லாம் மிச்சம் கவனமா இருப்பாங்க. ஓவர் மழை அடிச்சாலும் காலி, மழை வராட்டியும் காலி. அந்த மழை வந்தா விவசாயிக்கு அது எல்லாம் அப்படி கொண்டாந்து பச்சை பசேல்னு செத்த பூமி அப்படி பசுந்தா வரும். அதை பார்த்துட்டே இருப்பாங்க. அளவா மழை பெய்யறதை யோசிப்பாங்க. அல்லாஹ் எடுத்துக்காட்டுறான், கமதலி கைத், அது கைச மாறி மழை மாறி ஆஜபல் குஃபார் நபாத்து. அந்த விளைச்சலை பார்த்து விவசாயி ஆச்சரியப்படுறோம். ஆகா சின்னப்பா, ஏன் அவன் செய்யலையே மாங்காவை தேங்காய், அவன் செய்யலையே, இப்படி போட்டு 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 விளைச்சல் அப்படி வருவது அவன் ஆச்சரியப்படுது. மழை வரலன்னா ஒன்றும் வராது, மேல வானம் கக்காட்டி பூமி எலும்பாது, செத்து போயிடும். அப்ப அந்த அளவுக்கு அழகா அந்த மாதிரி வரப்போக்கல அல்லாஹ் என்ன பண்றான், வந்தது அப்படியே நிக்குமான்னு கேட்கிறான். நான் இது வரைக்கும் ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு வரேன். கூடு கட்ட வேணாண்டனா, நான் சொன்னது புரிஞ்சான்னு பார்க்கணுமா இல்லையா? நான் இது வரைக்கும் பேசிட்டு வரேன். ஊடு கட்ட வேணாண்டனா, கல்யாணம் முடிக்க வேணாண்டனா, புள்ளக்குட்டி பெத்தெடுக்க வேணாண்டனா, இதுல கிடைக்கிற சந்தோஷம் என்ன என்ன இல்ல, நிரந்தரம் இல்லைன்னு. நீங்க நிரந்தர சந்தோஷத்தை இவ்வளவு கஷ்டப்படுறீங்க. நீங்க நினைக்கிறீங்க அந்த வாகனத்தை கேட்டா எல்லாம் முடிச்சு என்ன சொல்லுவாங்க, இது மட்டும் சக்சஸ் ஆச்சு
எல்லாம் முடிச்சு. அதான் அமெரிக்காவோட சித்தாந்தம். எனக்கு பேங்க் பேலன்ஸ் 10 கோடி வந்துச்சு, எவ்ரி திங் இஸ் ஓகே. 10 கோடி வரப்போக்கில் அவன் கிட்னி போய் 25 கோடி போட வேண்டியவனா, கதை முடிஞ்சு. ஒவ்வொரு பேங்க் பேலன்ஸ் என்டர் ஆக போக்கில் இன்னொரு ஃபித் நல்ல அப்படி டிசைன் பண்ணிக்கிறான் உலகத்தில். இன்புட் ப்ராசஸ் அவுட்புட் வர்றதெல்லாம் செலவாகாம என்னதான் பிடிச்சிருந்தாலும் போட்டா போயிடும். எவ்வளோ உழைக்கிறோம் அவ்வளோ போகுது, இன்னும் கூட உழைச்சா கூட போகும். 7 100 ரூபாய் சமாளிப்பான். பெரிய மனக்காரனுக்கு 100 கோடி போறது ஒரு நாளைக்கு. அவன் அதே தான் சாப்பிடுவான். அதுக்காக அவன் பெரிய சாமான் சாப்பிடல, அப்படி சாப்பிட்டேன்னா வாந்தி தான் வரும். இவ்வளவுதான் லிமிட். ஏழையும் அந்த பிளேட் தான், அவனும் அந்த பிளேட் தான். 4 வாழைப்பழம் கூட சாப்பிட்டா சக்தி தான் வரும். எல்லாம் லெவல் தான். அவன் சாப்பிட்றது 45 லட்சம், இவன் சாப்பிட்றது 45 ரூபா. எல்லாமே பூமியில முளைச்ச அரிசி தான். ஆனா கிரேடிங், அந்த ஹோட்டலில் போய் உட்கார்ந்து அந்த சீட்ல உட்கார்ந்து அந்த ஜீனத்து அந்த கண்ணியத்துக்கு வேற ரேட். ஆனா எல்லாம் பாத்தீங்கன்னா அதுவும் சேத்துல தான் வரும். இது என்ன வானத்துல என்ன கொட்டுது? இதுவும் சேத்துல வந்த நெல்லு தான். அது நாசி குரான போட்டானே, எதை போட்டானே, எல்லா குரானும் அதுல தான் வரும், சேத்துல இருந்து வர வேண்டியதுதான். அப்ப சாப்டர் என்னண்டா அந்த ரேஞ்சுக்கு ஏற்ப வரும். இப்ப அல்லாஹ் என்ன சொல்லலாம், நீங்க ஏமாறுங்கன்னு சொல்லிட்டானே, இல்ல ஏமாறது எப்படின்னு சொல்லணுமா? பச்சை பசேல்னு வந்துட்டு இப்ப மழை பெய்யாட்டி வராது. மழை பெஞ்சா வருமா? நாங்க உங்களுக்கு மழையை வச்சுட்டோம். உங்க வீட்டுல அப்படி சொத்து செல்வம் எல்லாம் குமியுது, புல்ல எல்லாம் கிடைக்குது. அல்லாஹ் சொல்றான், அப்படியே விவசாயி ஆச்சரியப்பட்டு பார்த்துட்டு நிக்கிற நேரம், சும்மா யஹீஜு ஃபதராஹு முஸ்ஃபர்ரன் சும்மா யகூனு ஹுதாமா, அப்படியே பார்த்துட்டு நிக்கிறான். இந்த பச்சை எந்த நாள் அப்படியே இருக்குமா? என்ன ஆகும் சொல்லுங்க? அவதான் என்ன ஆகும்ன்றீங்க? ஒன்று பறிக்கணும், மரத்தில் காய்கறிகள் வந்துட்டு விளங்குச்சா, நெற்கதிர்கள்லாம் வந்துட்டு, இது அப்படியே இருக்குமா? என்ன ஆகும்? கொஞ்ச நாள் தான். அப்படியே விட்டு வச்சிருங்க, உங்களுக்கு பறிக்க இல்லாம போச்சுன்னு வைங்க, என்ன ஆயிரம் நினைக்கிறீங்க? ஃபதராஹு முஸ்ஃபர்ரன், அது மஞ்சள் ஆகுவதை பார்ப்பீங்க. நீங்க என்ன பார்ப்பீங்க? அது மஞ்சள் ஆகினா சும்மா யகூனு ஹுதாமா, குப்பைக்கு தான் போகும். எதை நீங்க பார்த்தீங்களோ அதே ஐட்டத்தை ஒரு ஆடு இருக்குது. இப்ப ஆடுக்கு எவ்வளவு விலை சொல்றாரு? 1 லட்சம் தாங்கன்றாரு. சரி, செத்துட்டு எக்ஸிடென்ட் ஆகி செத்துட்டு என்ன விலைப்பா? இல்லப்பா 10,000 ரூபா தாங்க. சும்மா கொடுக்குறீங்க, 10,000 ரூபா கிடைக்கல, சும்மா கொடுக்குறீங்க, 2,000 ரூபா தான், நான் போய் வீசிட்டு வரேன். வீசுறதுக்கு சல்லி கேட்பானே தவிர அந்த ஆடுக்கு பெருமதி இருக்காது. அந்த எல்லாத்துக்கும் ஒரு டைம் பீரியட் இருக்குன்னா, இப்படி நீங்க எடுத்த சீருக்கு நீங்களே வீட்டுக்கு கொண்டு போறீங்க வாழைப்பழத்தை, எல்லா வாழைப்பழமும் அதே மாதிரியா? வீட்டுக்கு கொண்டு போன உடனே சில வாழைப்பழம் சாப்பிடவே தான் போயிடும், எல்லாம் இதா போயிடும். அந்த குறிப்பிட்ட டைம் தான் உங்களுக்கு சிரிப்பு. அது முடிஞ்ச உடனே கவலை தான். நீங்க எல்லாம் பச்சை பசேல்னு வந்த உடனே எல்லாத்தையும் ஆஞ்சிடலாம் நினைச்சிடாதீங்க. அது வேற மாதிரி எல்லாம் அழிச்சுட்டானா முடிஞ்சு. எதுவும் நிரந்தரம் இல்லைன்னா உங்களுக்கு பச்சை பசேல்னு வந்த இது நீங்க நினைக்கிறீங்களா அவ்வளோத்தையும் உங்களுக்கு ஆயலாம், அதுக்கடையில வேற வந்துடும், அதுக்கடையில பழுத்து இதாயிரும். இப்ப சொல்றானே, ஏன்பா தேங்காய் குறவன்னு கேட்டா ரிலாவ்ன்றான். பெரிய பிரச்சனை. இது என்ன செய்தான்? குரங்கு அங்கேக்கு பாஞ்சு இங்கேக்கு பாஞ்சு தேங்காய்லாம் சாப்பிட்டு போதான். மனுஷனுக்கு இல்லைன்றான். ஒண்டி ஏதோ ஒரு காய் வர்ற நேரம் அது பாயுது, இல்ல வேற ஏதாவது செய்யுது. அதனால அல்லாஹ் சொல்றான், இதான் உலகம், இதான் உலகம். நீ எதை ஆசைப்பட்டு பார்த்தியோ, இப்படி முளைச்சிட்டு வர்ற நேரம், பச்சை பசல்னு வர்ற நேரம் நீ சந்தோஷப்பட்டியோ, உனக்கு அதை அறுவடை பண்றதுக்கு கிடைக்கும் நினைக்கிறியா? அறுவடை பண்ணி உனக்கு வச்சுக்கொள்ளலாம் நினைக்கிறியா? வீட்டுக்கு கொண்டு வந்து 4 மாங்காய் வச்சிருப்ப, பச்சை பச்சை ஓகே, அப்படியே மஞ்சள் ஆயிரும். கொஞ்சத்துல பார்த்தா புழு உள்ளக்குள்ள. வீசுப்பா, அம்பிட்ட வீசுண்டுவீங்க, 20 எடுப்பீங்க. அதனால அல்லாஹ் படிச்சு தர்றான். இந்த பாடத்தை நமக்கு என்றைக்கு எடுத்துக்கொள்ளலாமோ நம்ம நல்லா இருப்போம். எப்ப எடுக்க இயலாதோ அப்பவே நம்ம அழிஞ்சு போயிடும். வழங்குதா? சொல்லி போட்டு அல்லாஹ் சொல்றான், அது குப்பைக்கு தான் போகும். வஃபில் ஆখিরাতি அஸாபுன் ஷதீத், ஆখিরাவுல கடுமையான வேதனை இருக்கு. அல்லாஹ் 2 ஆப்ஷன் காட்ட, மறுமை வேணுமா ஜென்னா வேணுமா, பெருமான் அதில் உள்ள பாக்கியம் எல்லாம் சொல்ல, இல்ல துனியாதான் வேணுமா இவ்வளவுத்துக்கு போறோம் யாராவது சொன்னா கடுமையான தண்டனை இருக்கிறது நல்லா சொல்லி போட்டு, மக்ஃபிரத்தும் மினல்லாஹி வரிதுவான், யார் இதை தேர்ந்தெடுக்கிறாங்களோ ஆখিরাவை, அவங்களுக்கு மன்னிப்பு இருக்குது,
அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் இருக்கிறது. வமல் ஹயாத்து துன்யா இல்லா மத்தாஉல் குரூர். யார் அதாவது ஹயாத்து துன்யா உலக வாழ்க்கை ஏமாற்றத்தை தவிர வேறு எதுவும் இல்லை, ஜாக்கிரதை, ஏமாந்துருவீங்க. சூரா ஹதீத் 56வது அத்தியாயம் 20வது வசனம். வீட்டுக்கு போய் படிச்சு பாருங்க. அன்பான தாய்மார்களே, அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம ஏமாந்துடக்கூடாது. நம்ம பிள்ளைகளை நம்பி கூட நம்ம ஏமாந்துடக்கூடாது. தீனை கொண்டு போய் நிலைநாட்டாட்டி சத்தியமாக ஏமாந்துரும். அதான் உண்மை. வேற எதுலையும் நாம் நிலைத்து நிற்க மாட்டோம். இஸ்லாத்தை கொண்டு போய் வீட்டுக்குள்ளே நிலைநாட்டணும். குர்ஆன் நம்முடைய அதாவது வாழ்வியல் வழிமுறையாக நிற்கணும். அதுலேருந்து நிறைய பாடங்கள் எடுக்கணும். எவ்வளோ துனியாவோட நின்றாலும் ஆகிராவை பற்றி நம்ம பிள்ளைகளுக்கு நமக்கு ஞாபகம் வரணும். அப்படிப்பட்ட நல்லடியார்கள் கூட்டத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னை உங்களை ஆக்கியார்கள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.